ॐ शुक्लां परतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ श्रीमात्रे नमः। नमो नमस्ते अखिलशक्तियुक्ते, नमो नमस्ते जगदाम्बिधात्री, नमो नमस्ते करुणाद्रचित्ते, नमो नमस्ते सकलातिहन्त्री। ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. இன்னைக்கு 249வது நாமம் பஞ்ச பிரேதாசனா. பஞ்ச பிரேத ஆசன. பஞ்ச பிரேதஸ் என்பது அம்பாள் தன் சிம்மாசனத்தில் 4 கால்களாக பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன் இவர்களையும் அமரும் பீட்டமாக சதாசிவனையும் கொண்டிருக்கிறாள். அம்பாள் இதன் மீது அமர்ந்ததாலேயே இந்த 4 பேர்களுக்கும், இன்னும் 5 பேர்களுக்கும்னே சொல்லணும் இல்லையா, அம்பாள் சம்பந்தம் ஏற்பட்டு சக்தி பெறுகிறாள். இந்த சக்தி அவர்களுக்கு இல்லையேல் வெறும் பிரேதமாக சக்தி ஏதும் இன்றி இந்த 5வரும் இருப்பார்கள் என்பதை விளக்கும் நாமம் பஞ்ச பிரேதாசனாயை நமஹ. 250வது நாமம் பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி. ஸ்வா பிளஸ் ரூபிணி. ஸ்வானா ஆத்மா, ரூபிணினா உருவம். அம்பாள் பிரம்ம, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் இவர்களின் ஆத்ம பலமாக இருந்து இவர்களை இயக்குவதால் இவர்கள் அசையக்கூடிய இயங்குகின்ற பஞ்ச பிரம்மமாக இருக்கிறார்கள். இவர்களின் செயல்படும் சக்தியாக அம்பாள் இருக்கிறாள். அதனால்தான் சிருஷ்டி, ஸ்திதி, லயம், திரோதானம், அனுகிரகம் என்று அனைத்தும் நிகழ்கிறது. இதை குறிக்கும் நாமமே பஞ்ச பிரம்மஸ்வரூபிணியை நமஹ. 251வது நாமம் சின்மயி. சித்மயி என்பதே சின்மயி என்று கூறப்படுகிறது. சித் வடிவானவள். சித் என்பது ஞானம் என்கிற மேலான அறிவு. மேலும் சித் என்றால் உயர்ந்த நிலையில் இருக்கும் சித்தம், அதாவது அறிவு, சுத்தமான அறிவு, பியூர் கான்சியஸ்னஸ். சாதாரண அறிவு படிப்படியாக ஞானமாக உயர்ந்த அறிவு சித் எனப்படும். பிரம்மமே அனைத்து சிருஷ்டிக்கும் காரணம். அவனால் படைக்கப்பட்ட, அவனிடமிருந்து வந்த ஒரு சிறு துளிதான் ஒவ்வொரு ஜீவனும். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தான் பரமாத்மாவோடு சம்பந்தப்பட்டது என்று உணரும் அறிவே சுத்த அறிவு அல்லது ஞானம் எனப்படும். அதாவது சித் என்று குறிக்கப்படுகிறது. அம்பாள் சித்ரூபி, ஞானஸ்வரூபி. ஜீவர்களின் சித் என்கிற ஞானத்தால் சத் என்கிற பரமாத்மாவோடு இணைத்து பேரானந்தத்தை அடைய அருள் செய்பவள் அம்பாள். இந்த நிலையில் இவளுடைய நாமம் சின்மயி. ஒவ்வொரு ஜீவருக்குள்ளும் சித் வடிவமாக, ஞான வடிவமாக இருப்பவள் அம்பாள். சுற்றி இருக்கும் காற்று மூக்கினுள் செல்கிறது, மறுபடியும் அதே சுற்றுப்புறத்தை அடைகிறது. பூமியிலிட்ட விதை மரமாகி, பூவாகி, காயாகி, பழமாகி மீண்டும் விதை ரூபத்தில் மண்ணையே வந்து அடைகிறது. இது போலத்தான் பரமாத்மாவிடமிருந்து வந்த அந்த சிறு துளிதான் ஜீவன்கள். மறுபடியும் பரமாத்மாவை சென்று அடைய வேண்டும்.
இந்த ஞானத்தை ஜீவர்களுக்கு அளித்து அவர்களை உணர வைக்கிறாள். ஸோ அன்னை சின்மயி என்று போற்றப்படுகிறாள். ஓம் சின்மயை நமஹா. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹா. அடுத்து பரமானந்தா. பரம் பிளஸ் ஆனந்தம், மேலான உயர்ந்த ஆனந்த வடிவானவள். பரமானந்தாயை நமஹா. 253வது நாமம் விஞ்ஞான கண ரூபிணி. உயர்ந்த ஞானத்தின் வடிவம். விஞ்ஞானம் என்றால் கூர்ந்து பகுத்து அறிவது, அலசி ஆராய்ந்து அறிவதற்கு பெயர் விஞ்ஞானம். இதன் முடிவில் கிடைப்பது ஞானம், அதாவது அதனை பற்றிய அறிவு. இங்கு உயர்ந்த ஞானத்தின் முடிவில் கிடைப்பது என்பது அம்பாளை உணர்வதுதான். அவள் சொரூபத்தை அறிவது என்பது உணர்தலின் மூலம்தான். சிறிது நீரில் உப்பை போட்டால் அது கரைந்து நீரோடு கலந்துவிடும். உப்பை காண முடியாது. ஆனால் உப்பு இருப்பது நீரின் ருச்சியில் தெரியுமல்லவா? இது போலதான் ஒவ்வொரு ஜீவனுள்ளும் அம்பாள் இருக்கிறாள். இதனை கூர்ந்து பகுத்தறிய வேண்டும் என்ற கருத்தை கூறுவது விஞ்ஞான கண ரூபிணியை நமஹ. அடுத்தது 254வது தியான தியாத்ரு ஜேயாயை நமஹ. செயல், செய்பவன், செய்யப்படும் பொருளாக அம்பாள் இருக்கிறாள். தியானம், தியானம் என்கிற செயலாக அம்பாள் இருக்கிறாள். தியாத்ரு, அந்த தியானம் செய்பவனாகவும் அம்பாள் தான் இருக்கிறாள். தியேயம், அந்த தியானிக்கும் பொருளாகவும் அம்பாள் தான் இருக்கிறாள். ஆக தியானமாக அம்பாள், தியாத்ருவாக அம்பாள், தியேயாவாகவும் அம்பாள் இருக்கிறாள். இதனை உணர்த்தும் நாமம் தியான தியாத்ரு தியேயாயை நமஹா. அடுத்தது 255வது நாமம் தர்மா தர்ம விவர்ஜிதா. தர்ம பிளஸ் அதர்ம பிளஸ் விவர்ஜிதா. விவர்ஜிதானா அப்பாற்பட்டவள். தர்மம் அதர்மம் இவற்றிற்கு அப்பாற்பட்டவள் அம்பாள். தர்மம் என்பது ஒரு வகை நியதி, ஒரு சட்டம், ஒரு கட்டுப்பாடு. அம்பாள் இதற்கு அப்பாற்பட்டவள். சில நேரங்களில் இந்த நியதிகளை மீறக்கூடியவள். சுந்தரகாண்டத்தை படிக்கும் பொழுது ஆஞ்சநேயர் வாலில் நெருப்பு வைக்கிறது, ஆனா அக்னி அதை எரிக்கவில்லை. அக்னி சுட வேண்டும் இல்லையா? அது அதோடைய ஸ்வதர்மம். அக்னியோட ஸ்வதர்மம் எரிப்பது. ஆனால் ஆஞ்சநேயருடைய வால் எரிக்கப்படுவது இல்லை. ஏன்னா சீதா தேவி ஆஞ்சநேயருக்கு இவ்வாறு ஏற்பட்டது என்பது திரிசடை மூலம் தெரிந்து கொண்டதும் அம்பாளை பிரார்த்திக்கிறாள், அக்னி பகவானை பிரார்த்திக்கிறாள். உடனே அம்பாள் அக்னி தேவனை அவருடைய வால் எரியாமல் நெருப்பால் சுடாமல் இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுறார். அதனால அக்னி சுடவில்லை. அப்போ அம்பாள் அதை மீற வைத்தாள், அந்த சட்டத்தை மீற வைத்தாள், அக்னியின் ஸ்வதர்மத்தை மீற வைத்தாள். சாம்பலான மன்மதனை உயிர் பிறப்பித்தாள். சாம்பலுக்கு திருப்பி உயிர் வருமா? பட் வர வச்சா. இதெல்லாம் அந்த நியதி கட்டுப்பாட்டை மீறுகிறாள். தேவைப்படும் பொழுது, அவசியமான போது. மன்மதன் தேவைதானே, அவன் காமன் அல்லவா? அது இல்லைன்னா லோகத்துல வியாபாரமே நடக்காதே இல்லையா? உயிர்கள் பிறக்காது
எந்த செயல்பாடும் நடக்காது. மன்மதன் தேவை, அதனால இப்படி அவள் செய்கிறாள். சோ தர்மம் அதர்மம் என்பது அவளுக்கு இல்லை. அவள் எந்த கட்டுப்பாட்டிற்கும் உள்ளடங்கியவள் இல்லை, அதுக்கு அப்பாற்பட்டவள் என்று கூறக்கூடிய நாமம் தர்மா தர்ம விவர்ஜிதாயை நமஹா. 256வது நாமம் விஸ்வரூபா. அண்டச்சராச்சரங்களின் ஆன்மாக்களாக இருப்பவள், ஜெகநாயகியாக இருப்பவள், பிரபஞ்சமே அவள் சொரூபம்தான், எங்கும் எதிலும் நிறைந்து காணப்படுபவள் விஸ்வரூபா. அடுத்தது 257வது நாமம், மிகவும் முக்கியமான நாமம் ஜாகரணி. ஜாக்ரத் என்றால் விழிப்பு. ஜாக்ரத் நிலையில் இருப்பவள் ஜாகரணி. அதாவது ஜீவன் விழித்து கொண்டிருக்கும் பொழுது அவனுள் இருப்பவள் ஜாகரணி. ஆத்மாவிற்கு 4 நிலைகள் உண்டு. ஒவ்வொருவருடைய ஆத்மாவிற்கும் 4 நிலைகளில் அது இருக்கும். முதல்து ஜாக்ரத், அடுத்தது ஸ்வப்ன, 3வது சுஷுப்தி, 4வது துரியா. இந்த 4 நிலைகளில் மனிதனின் ஆத்மா ஆட்படுகிறது. இதில் ஜாக்ரத் என்பது விழிப்பு நிலையை குறிக்கும் சொல். அவன் விழித்து கொண்டு செயல்படும் நிலை. அப்போது அவன் தனது புலன்களால் உலகத்தை அறிகிறான், இயக்குகிறான், இயங்குகிறான், தொடர்பு கொள்கிறான், அனுபவிக்கிறான். எல்லாம் நடக்கிறது. அந்த அவனுடைய விழிப்பு நிலையில இத்தனையும் நடக்கிறது. உலகத்தோடு சம்பந்தப்படுத்திக் கொள்கிறான். இதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக, ஜீவன்களின் எல்லா செயல்களுக்கும் காரணமாக அம்பாளே அவனோடு இருக்கிறாள். ஜீவனின் இந்த ஜாக்ரத், அதாவது விழிப்பு நிலையிலும் அவனோடு இருப்பவள் அம்பாள். அவளுடைய திருநாமம் ஜாகரணி என்று குறிக்கப்படுகிறது. விழிப்பு நிலையிலும் ஜீவனை காப்பவள் என்ற அர்த்தம். இந்த விழிப்பு நிலையில் உள்ள அவனது ஆத்மாவிற்கு ஒரு பெயர். அதற்கு விஸ்வன் என்று பெயர். அடுத்தது 258வது நாமம் ஸ்வபந்தி. ஸ்வப்பனம், கனவு. இது ஆன்மாவின் 2வது நிலை. ஜீவன் உறங்கும் போது ஏற்படும் கனவு நிலை, அதாவது ஸ்வப்ன நிலை. இந்த நிலையில் இந்திரியங்களோ, அதாவது கை கால் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்திரியங்களோ புலன்களோ செயல்படுவது இல்லை, சரீரம் இயங்குவது இல்லை. கனவில் மனது மட்டும் அந்த அவஸ்தைகளை, அதாவது மகிழ்ச்சி, துக்கம், பயம் போன்றவை அனுபவிக்கிறது. கனவுல சில பேர் அழுவா, சில பேர் சிரிப்பா, சில பேர் பெனாத்துவா, பேசுவா. இதெல்லாம் நடக்கும், கனவுல நடக்கக்கூடியது. அவன் கண்ட காட்சிக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய உணர்ச்சிகள் வெளிப்படும் இல்லையா. ஆக அவனது மனது மட்டும் இந்த அவஸ்தைகளை அனுபவிக்கிறது. நடப்பது நிஜம் போல் தோன்றும், ஆனால் கண் விழித்ததும், அதாவது ஜாக்கிரத நிலை அவன் அடைந்ததும் அனைத்தும் மறைந்து விடுகிறது. இதுதான் கனவு நிலை, ஸ்வப்ன நிலையாகும். ஸ்வப்னத்திலும் அம்பாள் ஜீவனோடு கூட இருப்பவள், அவனை காப்பாற்றி கொண்டு இருக்கிறாள். அவன் படுத்துட்டு இருக்கான், என்னன்னே தெரியல, கனவு மட்டும் ஹாப்பியா கண்டுட்டு இருக்கான். அப்போ அவனை காப்பாற்றணும் இல்லையா. அப்போ அம்பாள் அந்த ஜீவனோடு இருக்கிறாள்.
கனவில் உடல் அடங்கும், உள்ளம் அலையும். ஆக இதில் அம்பாள் ஸ்வபந்தி என்று குறிக்கப்படுகிற நாமம். அடுத்தது 259. ஸ்வப்ன நிலையில் ஆத்மாவிற்கு தைஜசன் என்று பெயர். அதைத்தான் 259வது நாமம் சொல்வது தைஜசாத்மிகாயை நமக. அந்த ஸ்வப்ன நிலையில் அவனுடைய ஆத்மாவாக இருப்பவள், தைஜசனின் ஆத்மா ஒளியாக இருப்பவள், அவனை காப்பாற்றுபவள், அந்த ஆத்மாவிற்கு தைஜசாத்மிகாயை நமஹ. அடுத்தது 260வது நாமம் சுப்தா, சுஷுப்தி, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் நிலை. இது உறக்கத்தின் 3வது நிலை. ஆழ்ந்த உறக்கம், ஒன்றுமே தெரியாது, சுற்றுச்சூழலை பற்றி அறியாது. இந்த நிலையில் உடல் எதையும் அனுபவிக்கவில்லை, மனசும் எதையும் அனுபவிக்கவில்லை. நல்ல ஆழ்ந்த உறக்கம், கட்ட மாதிரி தூங்கினேன் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த நிலை, நல்ல ஆழ்ந்த தூக்கம். இப்பொழுது அவனுடைய ஆத்மாவானது பகவானுக்கு மிக அருகில் போய்விட்ட ஒரு நிலை. இது ஒருவித சமாதி நிலை. அனைத்தும், அதாவது இந்திரியங்கள், சரீரம், மனம் யாவும் அடங்கிய ஆழ்ந்த உறக்க நிலை, பிரஜை அற்று இருக்கும் நிலை, தன் சரீரம் பற்றிய உணர்வு அற்ற நிலை. இந்த நிலையில் தன் பக்தனின் ஆன்மாவை காப்பாற்றும் அம்பிகையின் திருநாமம் சுப்தா. அதாவது சுஷுப்தி நிலையில் இருக்கும் ஆத்மாவை காப்பாற்றுபவள் சுப்தா. ஓம் சுப்தாயை நமஹ. ஆழ்ந்த உறக்கமாக இருப்பவள். ஆக சுஷுப்தி, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் ஜீவனின் ஆத்மாவை காக்கும் அம்பாளின் திருநாமமே சுப்தா. அடுத்தது 261வது நாமம் பிராக்ஞாத்மிகா. அப்படின்னா என்ன? சுஷுப்தி நிலையில் இருப்பவன் ஏறத்தாழ சமாதி நிலையை அடைகிறான், பிரஜை அற்று இருக்கிறான். அவனுடைய ஆத்மா பகவானுக்கு ரொம்ப பக்கத்தில் போய்விட்ட நிலை, முக்தி நிலைக்கு ஆத்மாவை தயார்படுத்தும் நிலை. இந்த நிலையில் அவனுடைய ஆத்மாவிற்கு பிராக்யன் என்று பெயர். இந்த ஆத்மாவை காக்கும் அம்பாளின் திருநாமமே பிராக்ஞாத்மிகா. பிரஜையாக இருந்து பக்தனை காப்பாற்றுபவள் பிராக்ஞாத்மிகா. பிராக்ஞாத்மிகாயை நமஹ. அடுத்தது 262வது நாமம் துர்யா. உறக்கத்தின் 4வது நிலை துரியம் என்று பெயர். துரிய நிலையில் அவனது ஆத்மா பகவானுக்கு மிக மிக சமீபமாக சென்று விடுகிறது, பகவானோடு கிட்டத்தட்ட ஐக்கியமாகி விடுகிறது. இதற்கு மேலே, அதாவது துரியத்திற்கு அடுத்தது 5வது நிலை துரியாதீத்தம் என்பது. துரிய பிளஸ் அதீத்தம். பக்தனின் ஆத்மா பரமாத்மாவுடன் முழுக்க முழுக்க போய் ஐக்கியமாகிவிடக்கூடிய நிலை துரியாதீத்தம் என்பது. இது உறக்கத்தின் 5வது நிலை. இதை எட்டுவதுதான் ஆத்மாவின் நோக்கம். இந்த நிலையில் ஆத்மாவாக இருக்கும் அம்பாளின் திருநாமம் துரியா. அந்த 263வது நாமம் சர்வாவஸ்தா விவர்ஜிதாயை நமஹ. சர்வ அவஸ்தா, அனுபவங்கள், 6 நிலைமைகள்,
விவர்ஜிதா அப்பாற்பட்டவள். அதாவது மேற்கூறிய சர்வ நிகழ்வுகளிலும் எல்லா நிலைகளிலும் ஜீவனின் ஆத்மாவாக இருந்து பங்கேற்ற தேவி இந்த அனுபவத்தில் தான் எந்த அவஸ்தையையும் எந்த நிலைமையையும் அடையவில்லை. எல்லா அவஸ்தைகளுக்கும் நிகழ்வுகளுக்கும் ஜீவனுக்கு துணை இருந்தாள், அவ்வளவே. சர்வ அவஸ்தைகளுக்கும் அப்பாற்பட்டு இருந்தாள். சர்வாவஸ்த விவர்ஜிதாயை நமக. ஆத்மாவின் எல்லா நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட தேவி. பிரசவம் பார்க்கும் டாக்டர் அவரோடு இருப்பாரே தவிர அவர் பிரசவ வலியை அனுபவிக்க மாட்டார் இல்லையா? வேணுங்கிற உதவியை செய்வார், சுகப்பிரசவத்துக்கு ட்ரை பண்ணி எல்லாம் துணை இருப்பார். பட் அவர் அந்த வலியை படமாட்டார் இல்லையா? அதுபோல இந்த ஜீவன் படும் அத்தனை நிலைகளுக்கும் உறுதுணையாகி இருப்பாள். ஆனால் அம்பாளுக்கு எந்தவித பர்டர்பும் இல்லை, எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லை. சர்வாவஸ்த விவர்ஜிதாயை நமக. Conclusion of the Namas 256 to 263. அதை ஷார்ட்டா பார்ப்போம். முதல்ல, உடம்போடு சம்பந்தப்பட்ட ஆன்மா எப்படி படிப்படியாக பகவானோடு ஐக்கியப்படுகிறது என்பதை விளக்கக்கூடிய நாமாக்கள் 256 263 நாமம் வரை. முதல் 3 நிலைகளில் ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி, அதாவது விழிப்பு நிலை, கனவு நிலை, சுஷுப்தி என்று ஜீவன் அனுபவிக்கும் நிலைகளில், ஜாகிரத் நிலையில் பக்தனின் ஆத்மா உலகத்தோடு, உலகப் பொருட்களோடு, நிகழ்வுகளோடு, தன் சுற்றுப்புறத்தோடு அவனது ஆத்மா அனுபவிக்கிறது. அவனோடு சேர்ந்து அவன் ஆத்மாவும் அனுபவிக்கிறது என்ற அர்த்தம் இது. இந்திரியங்கள் பிளஸ் மனம் செயல்படும் கட்டம் இது. இரண்டாவது, ஜாக்கிரத் நிலை முடிந்து, அதாவது விழிப்பு நிலை முடிந்து அவன் உறங்கச் செல்கிறான். உறக்கத்தில் கனவு வருகிறது, கனவுகளை மனம் அனுபவிக்கிறது, உடல் பங்கேற்பது இல்லை. ஆக அவனது ஆத்மா ஸ்வப்பனம் என்கிற 2வது உறக்கத்தின் நிலையை அடைகிறது. இங்கு ஆத்மா தைஜசன் என்று குறிக்கப்படுகிறது. 3வது, இந்த ஸ்வப்பன நிலையை தாண்டி அவனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வருகிறது, சுஷுப்தி நிலை. தன் உடலை பற்றியோ சூழ்நிலை பற்றியோ எந்த உணர்வும் பிரக்ஞையும் இல்லை. இந்த நிலையில் அவன் ஆத்மாவை பிராக்யன் என்று கூறப்படுகிறது. கனவுகளின் பாதிப்பு ஏதுமின்றி உடலும் மனமும் அடங்கிய நிலையில் அவனது ஆத்மா மெல்ல பகவானை நாடி செல்கிறது, அவரை அறிய முற்படுகிறது, முக்திக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது. இதுதான் தியானத்தின் அடுத்த நிலை. தியானம்ங்கிறது அந்த இந்த நிலையை அடைவது தான், சுஷுப்தி நிலையை அடைவது தான் தியானம். இந்த இடத்தில் பூலோக பற்று அவனை விட்டு நீங்கும். அடுத்த துரியாதீத்த நிலை, அதாவது பக்தன் அவனது கனவு காணும் தூக்க நிலையை தாண்டி மனம் அடங்கி ஆழ்ந்த உறக்க நிலையான சுஷுப்தி நிலையை அடையும் ஆத்மா அடுத்த நிலையான துரியம் என்கிற நிலைக்கு செல்கிறது. இப்போது ஆத்மா பகவானோடு ஐக்கியமாகி விடுகிறது. பக்தன் வேறு பகவான் வேறு என்கிற பேதம் நீங்கி ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்து விடுகிறது. எங்கிருந்து வந்ததோ அங்கேயே சென்று அடைந்து விடுகிறது, முக்தி நிலை. இப்படியாகத்தான் உடம்போடு சம்பந்தப்பட்ட ஆன்மா படிப்படியாக
ஸ்வப்னம், சுஷுப்தி, துரியம், துரியாதீத்தம் என்கிற நிலைக்கு உயர்ந்து கொண்டே போய் கடைசியில் பரமாத்மாவோடு சம்பந்தப்பட்டு அதோடு இணைந்து விடுகிறது. இந்த நிலையை அனுபவித்தவர் ரமணர். ஆக இந்த 5 நிலைகளிலும் ஆன்மாவின் சக்தியாக அம்பாள் இருப்பதை காட்டும் திருநாமங்கள் 256 விஸ்வரூபா, உலகத்தோடு சம்பந்தப்பட்ட ஆன்மாவோடு இருப்பவள். ஜாகரணி, ஜாக்கிரத் நிலை, அதாவது விழித்திருக்கும் நிலையில் ஆத்மாவாக இருப்பவள். ஸ்வபந்தி, ஆத்மாவின் ஸ்வப்ன நிலையில் அதனை காப்பவளாக இருப்பவள். தைஜசாத்மிகா, ஸ்வப்ன நிலைக்கு சென்று விட்ட ஆத்மா தைஜசன், அந்த தைஜசனோடு சேர்ந்து இருப்பவள். அடுத்தது பிராக்ஞ ஆத்மிகா, ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றுவிட்ட நிலையில் இந்த ஆத்மாவிற்கு பிராக்ஞன் என்ற பெயர். இந்த பிராக்ஞன் நிலையில் உள்ள ஆத்மாவோடு கலந்திருப்பவள் பிராக்ஞாத்மிகா. சுஷுப்தி, சுப்தா, ஆழ்ந்த உறக்க நிலை, எதை பற்றியும் உணர்வு இல்லாத நிலை, மனம் அடங்கிய நிலை. இந்த நிலையில் பிரக்ஞையாக இருக்கிறாள் அம்பாள். மெல்ல பரமாத்மாவை நாடி செல்ல அந்த ஆத்மாவிற்கு துணை நிற்கிறாள். 262 துரியா அண்ட் துரியாதீத்தம். இந்த நிலையில் ஆத்மாவை பரமாத்மாவோடு ஐக்கியப்படுத்துகிறாள் அம்பாள். இப்படி ஆத்மாவோடு இணைந்து பிரயாணப்பட்டு கொண்டு அதனை பாதுகாத்து கொண்டு இருக்கும் அம்பாளுக்கு துரியா என்கிற திருநாமம். மேற்கூறிய எல்லா நிலைகளிலும் ஆத்மாவோடு இணைந்து இருப்பவள், தான் எந்த மாறுதல்களும் இல்லாமல் இருப்பவள். ஜீவர்களை படைத்த அம்பாள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மாவை உயர்த்தி கொண்டு துரியாதீத்தத்தில் பரமாத்மாவோடு பரபிரம்மத்தோடு ஐக்கியப்படுத்தும் பணியை செய்பவளாக அம்பாள் இருக்கிறாள். ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ரஹஸ்யானாம் ரஹஸ்யம் ச லலிதா பிரீதிதாயகம் அனேன சத்ருஷம் ஸ்தோத்ரம் ந பூதம் ந பவிஷ்யதி. சர்வரோக பிரசமனம் சர்வசம்பத் பிரவர்தனம் சர்வ அபமிருத்யு சமனம் காலமிருத்யு நிவாரணம். குஹ்யாதி குஹ்ய கோப்த்ரீத்வம் கிருண்ணாஸ்மத்கிருதம் ஜபம் சித்திர்பவது மே தேவி த்வத்ப்ரசாதான்மயி ஸ்திரா. ஓம் ஸ்ரீதேவ்யை நமஹ. நாராயணாயேதி சமர்ப்பயாமி.